ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தில் தேவன் தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 114 சங்கீதம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த யோர்தான்களையும், நீங்கள் சந்திக்கிற சவால்கள், உங்களால் கடக்க முடியாது என்று நீங்கள் நினைக்கிற உங்கள் பிரச்சனைகள், உங்கள் போராட்டங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் தேவன் அவைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அவைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாளும் இந்த யோர்தானை கண்டு கலங்காதீங்க. யோர்தான் கண்டு, உங்களை கண்டு, அந்த உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற பெரிய திட்டங்களை கண்டு அது விலகும். அது ஒரு குவியலாக நிற்கும். எப்பொழுது இந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பும் என்பதை தான் கடந்த 2 நாட்களாக நம்ம தியானித்தோம். முதல் நாளில் நான் சொன்னேன், உங்களுடைய விசுவாசத்தை விட்டுறாதீங்க, விசுவாசத்தோடு கால்களை வையுங்கள். நேற்று தினத்தில் நான் சொன்னேன், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், பரிசுத்தத்தோடு உங்கள் கால்களை வைங்க. தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார் என்றால் ஒரு பெரிய நன்மையை, அற்புதத்தை, நமக்காக அதிசயத்தை செய்ய போகிறார். இன்னைக்கு இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த யோர்தான் பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றால் யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 6வது வசனம். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டு, சுமந்து கொண்டு, நீங்கள் அடுத்தடுத்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் என்று வாசிக்கிறோம். இந்த யோர்தான் ஒரு குவியலாக நிற்க வேண்டும் என்றால் இந்த உடன்படிக்கை பெட்டியை உங்கள் தோளிலே நீங்கள் சுமந்து கொண்டு செல்லுங்கள். இது தேவ பிரசன்னத்தை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. உடன்படிக்கை பெட்டி இல்லாமல் நீங்கள் யோர்தானை கடக்க முடியாது. இந்த யோர்தானை கடக்கும் பொழுது உங்கள் தோளில் உடன்படிக்கை பெட்டி இருக்கணும். பிரியமானவர்களே, இந்த யோர்தானை கடக்கிறதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்ட உடனே செங்கடல் குறுக்கிட்டது. அப்போது இந்த செங்கடலை அவங்க தாண்டும் போது உடன்படிக்கை பெட்டி இல்லை. அப்போது கர்த்தரே அவர்களை நிற்க வைத்து அவர்களுக்காக யுத்தம் பண்ணி செங்கடலை 2ஆக பிளந்தார். இப்போ இவர்கள் வளர்ந்து விட்டார்கள். ஆவிக்குரிய வளர்ச்சியும் முதிர்ச்சியும் வந்ததினாலே இப்போ இந்த யோர்தான் நிற்கணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்ய வேண்டியதை நீ செய். பரிசுத்தம் பண்ணிக்கொள், விசுவாசம் உன்னதத்தில் இருக்கணும். நான் யாருன்னு உனக்கு தெரியும். விசுவாசத்தை விட்டுறாத, விசுவாசத்தோடு போங்க. நீங்கள் உங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கிட்டு போங்க. 3வது, உங்கள் தோளில் நீங்கள் சுமக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய பெட்டி, இந்த சாட்சியின் பெட்டி, இது உங்கள் தோளில் இருக்கணும். அந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களினுடைய அந்த 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 முன்னால் அவங்க நடந்து போகிற அந்த அனுபவத்தை ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. ஆசாரியர்கள் போகணும். அப்போது இந்த பெட்டியோடு செல்ல கற்றுக்கொள்ளணும். பிரியமானவர்களே, இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்றத இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. இதில் நம்ம மிக முக்கியமான காரியத்தை பார்க்கிறோம். உடன்படிக்கை பெட்டி வெறும் சாதாரணமான பெட்டி அல்ல. இந்த பெட்டிக்குள்ளாக 3 முக்கியமான காரியம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் முதலாவதாக இந்த உடன்படிக்கை பெட்டி எவ்வளவு மகிமை உள்ளது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த உடன்படிக்கை பெட்டி உங்களுடைய தோளில் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். எங்கே போனாலும் உடன்படிக்கை பெட்டி இல்லாமல் போகாதீங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அது இருந்துச்சு. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அது வைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் சொன்னார், அங்கிருந்து ஜனங்களோடு நான் பேசுவேன், அங்கிருந்து ஜனங்களை சந்திப்பேன், அங்கிருந்து ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி உடன்படிக்கை பெட்டிக்கு அவ்வளோ ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த உடன்படிக்கை பெட்டியை தவறாக பயன்படுத்தினால் தேவனுடைய கோபத்திற்கு ஆளானார்கள். அந்த பெட்டியை யார் வீட்டில் வச்சு பாதுகாத்தார்களோ, அப்போ கித்தியனாகிய ஓபேத் ஏதோமினுடைய வீட்டில் அது இருந்தது. கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் வீட்டையும் ஆசீர்வதித்தார். அதே பெட்டியை
தவறாக பயன்படுத்தினார்கள். மாத்திரமல்ல, அந்த பெட்டியை அவர்கள் எப்போ பெலிஸ்தியர்கள் கொண்டு போய் அந்த தாகோன் கோயிலுக்குள்ளே வச்சாங்களோ அப்போ அந்த தாகோன் 2 துண்டாக உடைஞ்சு போச்சு. அது உடைந்து போனது, அது முகங்குப்புற விழுந்தது. அப்போ இந்த பெட்டி எவ்வளவு விசேஷமானது. பிரியமானவர்களே, இந்த உடன்படிக்கை பெட்டியை இன்னைக்கு நீங்களும் நானும் தோளில் சுமக்கணும். முதலாவது, இந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய சமூகத்தை குறிக்கிறது, தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்களும் உருகி போகும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பர்வதம், தடுத்து கொண்டிருக்கிற பெரிய யோர்தான், இது தடையாக இருக்குதோ, இது உருகணுமா, இது ஒரு குவியலாக நிற்க வேண்டுமா? தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை விரும்புங்க, தேவனுடைய அந்த பிரசன்னத்தை விரும்புங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு உங்கள் சமூகம் வேணும், உங்கள் பிரசன்னம் வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எங்கே போனாலும் அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லட்டும். அவருடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு செல்லுங்கள். தேவ பிரசன்னம் இல்லாமல் எங்கேயும் போகாதீங்க. காலையிலே எழுந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் விரும்பி பாருங்களேன். கர்த்தர் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளேருந்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு முன்னால் நிற்கிற யோர்தான் ஒரு குவியலாக நிற்கும். உங்களோடு கூட போராடுகிறவங்களை பயமுறுத்துகிற யோர்தான் பின்னிட்டு திரும்பும். எவ்வளோ பெரிய பிரவாகித்து வந்தாலும் சரி, நீங்கள் அதை கொடுத்து கலங்காதீங்க. நமக்கு அது பிரச்சனை இல்லை. நீ எவ்வளவு வேகமாக பாஞ்சாலும் சரி, எவ்வளோ உயரத்துலேருந்து பாஞ்சாலும் சரி, எனக்கு தேவ பிரசன்னத்தில் இருக்கிற நான் இந்த கால் வச்ச உடனே நீ குவியலாக நின்று தான் ஆகணும். இன்றைக்கி உங்கள் பிரச்சனைகள் பெருசாக இருக்கலாம். நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்காமல் முறுமுறுத்துட்டு தேவ சமூகத்துக்குள்ளே போய் உட்காராமல் ஒருவேளை நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் சோர்ந்து போக 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 அதனுடைய ஆர்ப்பரிப்பு பெருசாக இருக்கும். நீங்கள் முதல்ல உங்கள் சோர்வை தூக்கி போட்டுட்டு இன்றைக்கி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நான் நிற்கிறேன், உங்கள் பிரசன்னத்தால் என்னை நிரப்புங்க, உங்கள் பிரசன்னம் என்னை ஆளுகை செய்யட்டும். இந்த நாளில் நான் எங்கே போனாலும் என் முன்னால் நிற்கிற இந்த பிரச்சனை என்னை கண்ட உடனே அது நீங்கி போகணும், அது என்னை விட்டு அகன்று போகணும். எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு நன்மை செய்வார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14, 15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது மோசே ஆண்டவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட வராமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். இந்த 2 வசனத்தையும் இன்னைக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. இந்த யாத்திராகமம் 33, 14, 15 தெரிஞ்ச வசனம்தான். இதை மனப்பாடம் பண்ணி சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே உங்கள் சமூகம் எனக்கு முன்னால் போகலனா என்னை இவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணாதிரும், எனக்கு நீங்கள் மட்டும் போதும். ஜெபம் பண்ணி பாருங்களேன், பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். உங்கள் யோர்தான் ஒன்றும் பண்ணாது, தைரியமாக கால் வைங்க, அது ஒரு குவியலாய் நிற்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குவியலாய் நிற்கிற இந்த யோர்தான் பின்னிட்டு திரும்ப போகிறது. அது மிரட்டி கொண்டிருக்கலாம், அது திரும்பட்டும். ஆண்டவரே, அது தடுத்து கொண்டிருக்கலாம், அது அகன்று போகட்டும். நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறோம். உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே இருந்து நாங்கள் இந்த நாளை துவங்குகிறோம். உங்கள் பிரசனம் எங்கள் மேலே இருக்கிற வரைக்கும் பர்வதமே உருகும்னா உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக இருந்து மிரட்டி கொண்டிருக்கிற பிரச்சனை எம்மாத்திரம் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அந்த விடுதலையை பார்க்கட்டும், அந்த ஜெயத்தை பார்க்கட்டும், அந்த நன்மையை பார்க்கட்டும், அந்த ஜெயத்தை பார்க்கட்டும். அப்படியே நீ செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.